வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏகப்பட்ட படங்கள் வெப்சீரிஸ்னு இந்த வீக்கெண்டை முன்னிட்டு நிறைய வந்துருக்குது. அது இல்லாமல் இன்னும் 2 வெப்சீரிஸும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது முடிச்சுட்டு நாளைக்கு வீடியோவை போட்டுறேன். இதில் 3 படம் ஒரு வெப்சீரிஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறேன். படங்கள் வந்து தமிழ் டப்பிங்லேயே தான் இருக்குது. ஸோ மொத்தமாக டீட்டெயிலாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து வெப்சீரிஸை முடிச்சிடலாம். அந்த கேம் அப்படிங்கிற தமிழ் வெப்சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே கேம் டிசைன் பண்ணுறவங்களா இருக்காங்க. அவங்க கேம் டிசைன் பண்ணுறதெல்லாம் வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சுப்பா, அவங்களுக்கு அவார்டே தூக்கி கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு செம்ம ஃபேமஸான ஆட்களாக 2 பேருமே இருக்கிறாங்க. இப்போ ஹீரோயினை டார்கெட் பண்ணி அடுத்தடுத்து பிரச்சனைகளாக வருது. என்ன அட்டாக் பண்ணுறீங்க, நான் என்னடா பாவம் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோயின் அவங்களுக்கு யார் பிரச்சனை கொடுக்குறது, அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் மொத்த சீரிஸுமே. அண்ட் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் எப்பா இப்படி தான்ப்பா நாட்டில் எல்லாருக்குமே நடக்குதுங்கிற மாதிரி, பொண்ணுங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருது, எந்தெந்த வகையிலலாம் பிரச்சனை வருதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் காட்டினதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் எதுவுமே பண்ணாமலே பிரச்சனை வரும். ஏன்டா நான் யாரை முத்து பூங்கும் போல நான் பாட்டுன்னு ஒரு வேலை கிடச்சி அந்த வேலையை பார்த்தா கூட பிரச்சனையாடான்ற மாதிரி, அது கூட உங்களுக்கு பொருகாதாங்கிற மாதிரியான சில விஷயங்களை காட்டினது பிடிச்சிது. அதுலேயும் பொண்ணுங்களை என்னென்ன காரணத்துக்காக அட்டாக் பண்ணுவாங்க, காரணமே இல்லாமல் கூட அட்டாக் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இப்போ ஆன்லைனில் சில விஷயங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குற விஷயங்கள்லாம் இதில் கொஞ்சம் காமிச்சது நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 7 எபிசோடு, ஒன்று அரை மணி நேரம் தான். ஸோ ஒரே சிட்டிங்கில் மொத்தமாக நீங்கள் முடிச்சு விட்றலாம். ஆனால் சுற்றி இருக்கிற எல்லா ஆண்களும் கெட்டவங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இந்த சீரிஸில் காமிச்சா 95% ஆண்கள் அவங்க எல்லாருமே கேடு கெட்டவங்க. அப்படி கேடு கெட்டவங்களே இல்லாத கேரக்டராக இருந்தால் அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அவங்க வெத்து விட்டால் சும்மா தான் இருப்பாங்கங்கிற மாதிரி கொஞ்சம் அதிகப்படியாக காட்டினது. ஏங்க ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று கூட அவங்க கண்ணில் படாதுங்கிற மாதிரி சில இடங்கள் கொஞ்சம் ஓவராகவும் ஃபீல் ஆச்சு. இந்த மெயின் ஹீரோயினுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது எப்படிப்பா முடிக்க போறீங்க, எப்படிப்பா ரீச் பண்ண போறீங்கிற மாதிரி கொஞ்சமாச்சு அந்த பதட்டம் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு கிளை கதை அது ஆரம்பிக்கும் போதே மொதல் ஃப்ரேமில் அவங்க பேசும்போதே தெரிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுது, இதனால் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது, எப்படிலாம் மிரட்டப்பட போகிறார்கள் அது பார்த்தாலே தெரியாதான்னு அந்த கிளை கதைங்கிறது இன்டர்வல் கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சதுனால அதுதான் இந்த சீரிஸ்க்கு பெரிய லேகாக ஃபீல் ஆச்சு. எடுத்துக்கிட்ட மெசேஜுங்கிறது சூப்பரான விஷயமா இருந்தாலும் அது இவங்க சொன்ன விதம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எஃபெக்டிவாகவும் பெருசாக ஃபீல் ஆகலை. எனக்கு இது ஒன்று அரை மணி நேரம் எபிசோடுங்கிறதுனால ஒரே சீட்டிங்கில் முடிச்சிடலாம், டைம் பாஸ்க்கு பார்க்கலாம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓகே ஆவரேஜான சீரிஸ் இது. சரி படங்களுக்கு போவோமா? ஃபஸ்ட்டு வந்து காந்தி கண்ணாடி, கேபிவி பாலாவுடைய படம். ஆக்சுவலாக மொதல் படமாக இது ஒரு நல்ல ட்ரைன்னு சொல்லலாம். இதில் காந்தி கேரக்டராக இருக்கிற நம்ம பாலாஜி சக்திவேல் அவர்கள் ஒரு ஆசையோடு இருக்கிற அப்படி இந்த ஆசையை நிறைவேற்றணும்ப்பா, இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன்னா இதுவே போரும்பா, என் வாழ்க்கை லட்சியமே அடைஞ்சிட்டேங்கிற மாதிரி ஒரு ஆசையோடு இருக்கிறார். இப்போ அந்த ஆசைக்காக கேபிவி பாலா என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அண்ட் அந்த விஷயனால இவர் என்னவா மாறுறாருங்கிறதா மொத்த படமும். இதில் எனக்கு பாலாஜி சக்திவேல் அவர்களுடைய அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்குமான அந்த ஒரு லவ் ஸ்டோரிங்கிறது, அவருடைய ஆசை எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது. கேட்கும்போது என்ன இந்த வயசில் இந்த ஆசைலாம் தேவையா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி மற்ற எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவங்க ஒய்ஃப்க்கு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு புரிய வைக்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு அவங்க ட்ராக்கு பக்காவாக இருந்துச்சு. எனக்கு கேபிவி பாலா ட்ராக்கு அவங்க லவ் ட்ராக்குங்கிறது ஒரு ஓகே லெவல். மொதல் 40 நிமிஷம் வரைக்கும் என்னங்க படத்தில் ஒரு பிரச்சனை கூட காணும், அப்படியே போயிடுது, எல்லாமே முடிஞ்சிச்சு, சுபம் போட்டு முடிச்சிருவீங்களான்னு ஃபீல் ஆச்சு. அப்புறம் தான் பிரச்சனைக்குள்ளே வரீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த பிரச்சனையை இவங்களே சாம்பார் போட்டல மாதிரி சுற்றிக்கிட்டு எப்பா சீக்கிரம் சால்வ் பண்ணி முடிங்களான்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பாலாஜி சக்திவேல் அவங்களுடைய அந்த லவ் ட்ராக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆனதுனால அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ ஓவரால் ஒரு ஓகேவான படம். கேபிவி பாலா அவங்களுடைய அந்த லவ் போர்ஷன் அவருடைய ட்ராக்குங்கிறதா கொஞ்சம் எனக்கு வீக்காக பட்டுச்சு. பட் இவங்க ட்ராக்கை அதை சமாளிச்சிருச்சு. ஒரு ஓகேவான படம், பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்தது. சரி அடுத்த படத்துக்கு போவோமா? பிரசன்ஸ் அப்படிங்கிற படம். இது ஆக்சுவலாக நம்ம ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருந்தோம், டீட்டெயிலாகவே போட்டிருக்கோம். இதில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதில் என்னன்னா புது வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி குடியேறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட வினோதமான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த வினோதமான விஷயங்களை இவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க, இந்த வீட்டில் என்னதாண்டா பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுறது தான் மொத்த படமும். இதில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுங்கிறது நீங்கள் என்ன நினச்சாலும் தலைக்கிலிருந்து தண்ணி குடித்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வினோதமான விசித்திரமான ட்விஸ்ட்டு. என்னை பொறுத்தவரைய இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுங்கிறது அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறமா எனக்கு இந்த மொத்த படமும் வேறையாக ஃபீல் ஆகணும். எப்பா இப்போ நான் திரும்பி ரிவர்ஸில் பார்த்தா எனக்கு வேறு லெவல்லாம் புரியுதுன்ற மாதிரி ஃபீல் ஆகணும்ல, அந்த மாதிரி விஷயத்தில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், கிட்டத்தட்ட உங்களுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கும். அதாவது பாதி படத்துக்கு மேலே டேய் சரிடா கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும் நானும் பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் அது வரைக்கும் பொறுமை தாங்கலையப்பா, இழுக்கிறாங்க ஜவ்வு மிட்டாயாக இழுக்கிறாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதையும் நான் சொல்லிவிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் பல்ல கிடச்சிக்கிட்டு பொறுமையாக என்ன வேண்டா சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஃபீல்லாம் நடுவில் ஏற்படுத்தினாலும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு டேய் என்னடா காமிச்சு விட்டீங்க, இப்போ என்னடா படத்தை புரிஞ்சிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஒரு கேரக்டரு ஒரு விஷயத்தை பேசும், அதுலேயே உங்களுக்கு அதுக்கான ஹிண்ட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கதையை நீங்கள் பார்க்குறது, அந்த ட்விஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கதையை நீங்கள் பார்க்குறதுங்கிறது பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு மட்டும்தான் பயங்கரமாக இருக்கும். அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக போகும். அந்த பொறுமையோடு ட்ரை பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான படம் பார்த்த ஃபீல் கட்டாயம் கொடுக்கும். அடுத்து ப்ளே டர்ட்டி அப்படிங்கிற ஹாலிவுட் படம். எனக்கு இந்த ஹெய்ஸ்ட் படங்கள் மேலே கொஞ்சம் ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி. எப்படி பிளானை போட்டு எப்படி இவங்க கடத்த போகிறாங்க, அதுக்குள்ளே மாட்டிக்காமல் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க, டீமாக சேர்ந்து வேறு செயல் பண்ணுமேன்னு இத்தனை விஷயங்கள்லாம் இந்த ஹெய்ஸ்ட் படம் மேலே கொஞ்சம்
ஆர்வம் ஜாஸ்தி. இதில் கதை என்னென்னா, ஹீரோவோட கேங்கு ஒரு பெரிய வேலையை பார்க்குறாங்க ஸ்டார்டிங்கே. அந்த சம்பவம் பெருசாக சொதப்பவும் அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க ஒரு ஹெய்ஸ்ட்டுக்கு பிளான் பண்ணுறாங்க, அதை ஒழுங்காக செஞ்சு முடிச்சாங்களா, அந்த பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படமும். இதில் அந்த ஹெய்ஸ்ட் பிளானுங்கிறது வழக்கமாக ஒரு இடத்துக்குள்ளே போய் அட்டைய போடுறது, செக்யூரிட்டியை மீறி உள்ளே போகிறது, இப்படி தானே பார்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் அந்த ஹெய்ஸ்ட் பிளானு என்னடா வித்தியாசமாக நீங்கள் ஹெய்ஸ்ட் பிளான் போகிறீங்கிற மாதிரி அந்த ஐடியா நல்லாயிருக்கும். அண்ட் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற ஏரியாவும் எப்பா இப்படிலாம் போய் நிறுத்துங்கிறது கொஞ்சம் லாஜிக் மீறல் ஓவராக இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் நல்லா இருக்குப்பான்ற மாதிரி அந்த ஹெய்ஸ்ட் நடக்கிற அந்த ஒரு ஐடியா, அதை இவங்க பண்ண விதம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஹெய்ஸ்ட் பிளானு அதை நடத்தி முடித்த விதம், அந்த ஏரியா நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இவங்க அந்த பிளானுக்குள்ளே வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைமு, அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய விஷயங்கிறது கொஞ்சம் லைட்டாக சில இடங்களில் போரிங்காகவும் ஃபீல் ஆச்சு. இது ஒரு ஓகே டைம் பாஸ் மூவி மட்டுமே. எனக்கு அந்த பிளானோ அந்த எக்ஸிக்யூட் பண்ண அந்த ஏரியா மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. மற்ற இடங்கள்லாம் பெருசாக ஃபீல் ஆகலை. சரி பார்த்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுத்தது. சில ட்விஸ்ட்டுகள் நல்லா இருந்துச்சு, அந்த பிளான் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரம்மாண்ட ஹெய்ஸ்ட் படங்கள்லாம் பார்த்துட்டு அதோட கம்பேர் பண்ணால் எப்போ இது ஒன்றுமே இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு காமெடி கலந்த ஹெய்ஸ்ட் படம், சும்மா ஒன்று ஹாலிவுட் படம் பார்க்கணும் அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒரு 2 சீரிஸ், ஒரு சீரிஸ் பாதி முடிச்சிட்டேன், அது முடிச்சுட்டு இன்னொரு சீரிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 2த்தையும் முடிச்சுட்டு நாளைக்கு வீடியோவை போட்டுடுறேன். அந்த 2 மேலேயும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ ஒன்று பாதி பார்த்துட்டு வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு, இன்னொரு சீரிஸ் மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. 2த்தையும் முடிச்சுட்டு அடுத்து வெப் சீரிஸ் பக்கம் வரேன். இன்னுமே வெப் சீரிஸ் ஏகப்பட்டது பெண்டிங்கில் கிடக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து முடிச்சு விட்றேன்ப்பா. ஸோ இந்த படங்கள் அண்ட் வெப் சீரிஸ் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.